அதிசய மச்சம் கொண்டவங்க 2 பேரையும் கண்டுபிடிக்கிறது எனக்கு இன்னும் அவ்வளோ கஷ்டமான வேலையா இல்லை. அடுத்து நான் என்னோட தவத்தை ஆரம்பிக்க வேண்டியதுதான் மிச்சம் இருக்கு. இதுக்கான தண்டனை நீ இப்பவே அனுபவிப்ப. முத்தரசு, அம்மா இல்ல. கிடைக்கப்பெறாத ஒரு அதிசய பூ, சிவலிங்க பூ. அதை நீ எனக்காக கொண்டு வரணும். இதுதான் நீ தேடி வந்த அற்புத சக்தி வாய்ந்த சிவலிங்க பூ. நீங்க தான் சிவலிங்க பூவோட பாதுகாவலரா? உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன், எனக்கு கருணை காமிங்க. சிவலிங்க பூவை கொண்டு போனாதான் என் தாயை என்னால் காப்பாற்ற முடியும். இல்லை, நான் ஒன்றும் சிவலிங்க பூவோட பாதுகாவலன் இல்லை. அது மட்டும் இல்லாமல் எப்படியாப்பட்ட மந்திரம் தெரிஞ்சவங்களும் சிவலிங்க பூவை எடுக்கணும்னு நெருங்கினா அந்த கணமே அவங்க உயிர் உடலை விட்டு பிரிஞ்சிரும். அதனால தான் அந்த மந்திரவாதி சிவலிங்க பூவை எடுக்கக்கூடிய அதிசய பிறவியான உன்னை தேர்ந்தெடுத்து இங்கே அனுப்பியிருக்கான். உங்களை நான் கெஞ்சி கேட்குறேன், வர அமாவாசைக்குள்ள அந்த பூவை அந்த மந்திரவாதி கிட்ட ஒப்படைக்கலைன்னா அவன் என் தாயை கொன்னுடுவான். தயவு செஞ்சு கொஞ்சமாவது எனக்கு கருணை காமிங்க. உன்னை பார்த்தா ரொம்ப நல்லவன் மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நீ உன் தாய் மேலே அதிக அன்பு வச்சிருக்க. நீ சிவலிங்க பூவை தாராளமாக இங்கேருந்து எடுத்துகிட்டு போகலாம். அந்த பூ மந்திரவாதி கையில் கிடச்சதுக்கப்புறம் என்ன நிகழ்ந்தாலும் அதை அந்த கடவுள் பார்த்துக்கட்டும். உங்களுக்கு ரொம்ப நன்றி. அவசரப்படாத. உனக்கு சிவலிங்க பூவை எடுக்கிற அனுமதியை தான் கொடுத்துருக்கேன். இப்போவே எடுத்துக்க சொல்லலை. உனக்கு சிவலிங்க பூ வேணும்னா உன்னால் எனக்கு ஒரு உதவி ஆகணும். உதவியா? என்ன உதவி? என்னோட தலையில் ஒரு மகத்துவம் வாய்ந்த கிரீடம் ஒன்று இருந்தது. பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திருடன் என்னை ஏமாத்தி அதை திருடிட்டான். அது இப்போ அந்த மலையை தாண்டி இருக்கிற மரத்துல நீ அதை எப்படியாவது எடுத்துட்டு வந்து என் கையில கொடுத்துட்டு அந்த சிவலிங்க பூவை எடுத்துட்டு போ. இவ்வளோ தூரத்தில் இருக்கிற மலையை தாண்டி நான் போய் அதை எப்படி எடுத்துட்டு வர முடியும்? ஏன் அதை நீங்களே போய் எடுக்கலாமே. என்னால் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இந்த நீர்நிலையை விட்டு வெளியே போக முடியும். என்னால் அவ்வளவுதளவு போக முடியாது. ஆனால் உன்னால் போக முடியும். உனக்கு சிவலிங்க பூ வேணும்னா நீ அந்த கிரீடத்தை கொண்டு வந்து தான் ஆகணும். இல்லைன்னா நீ அந்த பூவையும் மறந்துடு, உன்னோட தாயையும் மறந்துடு என கூறிவிட்டு நாக இளவரசி அங்கிருந்து மறைந்து விட்டாள். நாக இளவரசியின் கிரீடத்தை கொண்டு வந்தால்தான் தனக்கு சிவலிங்கப்பூ கிடைக்கும் என்பது முத்தரசுக்கு புரிந்தது. அதனால் சிறிதும் தாமதிக்காமல் அங்கிருந்து அந்த மலைகளை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் முத்தரசு. பல மைல்கள் நடந்து மலையை கடந்த பிறகு ஒரு வழியாக நாக இளவரசி கூறிய மரத்தை கண்டுபிடித்தான் முத்தரசு. ஒரு வழியா நாகலவரசி சொன்ன மரத்தை கண்டுபிடிச்சிட்டேன். அந்த கிரீடமும் அந்த மரத்துக்கு மேலே தான் இருக்குது. சரி, இதுக்கு மேலே தாமதிக்காமல் அந்த கிரீடத்தை எடுத்துட்டு அந்த நீர்நிலைக்கு போக வேண்டியது தான். முத்தரசு நாக இளவரசி கிரீடத்தை எடுக்க அந்த மரத்தின் மீது ஏற ஆரம்பித்தான். அப்பொழுது என்ன மரம் திடீர்னு இப்படி ஆடுது? நான் கீழே விழுந்துருவோம் போல. யார் நீ? நான் அசந்து கொஞ்சம் தூங்கும்போது அனுமதியே இல்லாம என் மேல ஏறி என்ன பண்ற? ஒரு மரம் தன் எதிரே பேசுவதை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து போனான் முத்தரசு. உன்னதான் கேக்குறேன். என்ன எதுவும் பேசாம பேய பார்த்த மாதிரி அப்படியே உறைந்து போய் நிக்கிற. உனக்கு காது கேட்குமா இல்லையா? அது இது வரைக்கும் நான் என் வாழ்நாள்ல ஒரு மரம் பேசி பார்த்ததே இல்லை. அப்படின்னா நீ இந்த இடத்த சேர்ந்தவன் இல்லைன்னு சொல்லு. நான் இந்த இடத்த சேர்ந்தவன் இல்லை. ஆமா, இது எந்த இடம்? இங்க எல்லாமே ரொம்ப விசித்திரமா இருக்கு. என் வாழ்நாள்ல இந்த மாதிரி ஒரு விசித்திரமான இடத்த நான் இது வரைக்கும் சந்திச்சதே இல்லை. இந்த இடத்துக்கு பேரு ஆதி பூமி. இந்த இடத்துல நீ கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய விசித்திரமான மாய உயிரினங்கள் தான் இருக்கும். ஆனா எந்த மாய சக்தியும் இல்லாத உன்ன மாதிரி ஒரு சாதாரண மனுஷனுக்கு இங்க என்ன வேலை? அது நான் எதுக்கு இங்க வந்தேன்னா... ஒரு நிமிஷம் இரு, அதை நானே கண்டுபிடிக்கிறேன் எனக் கூறி கண்களை மூடி சிறிது நேரம் அமைதியாக இருந்தது.
அந்த மாயமரம். உன்னுடைய தாயை ஒரு தீய மந்திரவாதி சிறைபிடிச்சு வச்சிருக்கான். அவனுக்கு தேவை சிவலிங்க பூ. அதனால சிவலிங்க பூ எடுக்க நீ ஆதி பூமிக்கு வந்திருக்க. ஆனால் சிவலிங்க பூ நீ எடுக்கணும்னா நீ நாக இளவரசிக்கு அவளது கிரீடத்தை எடுத்துட்டு போய் கொடுக்கணும். அதுக்கு தான் இப்போ நீ இங்க வந்திருக்க. ஆச்சரியமா இருக்கு. நான் எதுவுமே சொல்லாமலே நீங்க எல்லாத்தையும் சரியா சொல்றீங்க. அது எப்படி? என்னுடைய மகத்துவமான சக்தியே அதுதான். உங்களுக்கு தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கே. தயவு செஞ்சு அந்த கிரீடத்தை என்கிட்ட கொடுக்குறீங்களா? அந்த கிரீடத்தை கொண்டு போய் நாக இளவரசிக்கிட்ட கொடுத்தாதான் சிவலிங்க பூவை கொண்டு போய் தன்மையிட்ட கொடுத்து என்னுடைய தாயை என்னால் காப்பாற்ற முடியும். உனக்கு அந்த கிரீடம் வேணுமா? தரேன். ஆனா நீ எனக்கு அந்த கிரீடத்துக்கு பதிலா வேற ஒரு பொருளை வேற ஒரு இடத்துல இருந்து கொண்டு வந்து தரணும். அப்பதான் உனக்கு நான் இந்த கிரீடத்தை கொடுப்பேன். என்ன? உங்களுக்கு நான் ஒரு பொருளை கொண்டு வந்து தரணுமா? உங்ககிட்டயும் மந்திர சக்தி இருக்குல்ல, அதை வச்சு நீங்களே அந்த பொருளை எடுக்க முடியாதா? என்னால எடுக்க முடிஞ்சா உன்கிட்ட நான் ஏன் உதவி கேட்க போறேன்? இதுக்கு மேல நீ எதுவும் பேசாத. உனக்கு கிரீடம் வேணும்னா நான் சொல்ற பொருளை கொண்டு வந்து கொடுத்துட்டு கிரீடத்தை எடுத்துட்டு போ. இல்லைன்னா இந்த இடத்த விட்டு கிளம்பு. சரி, கோவப்படாதீங்க. அந்த பொருள் எங்கே இருக்கு, அது எப்படி இருக்கும், அதை எப்படி எடுக்கணும், இதெல்லாம் சொல்லுங்க. நான் கொண்டு வந்து கொடுத்துட்டு கிரீடத்தை வாங்கிட்டு போறேன். அதோ தெரியுது பாரு ஒரு கோட்டை. அதுலதான் நான் சொல்ற பொருள் இருக்கு. அது ஒரு 5 தங்கம் மாம்பழம். 5 தங்க மாம்பழமும் என் தலை மேல 100 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உருவாகும். அதை என்கிட்ட இருந்து ஒரு திருடன் திருடிட்டு போயிட்டான். அதான் நீ கொண்டு வரணும். தங்க மாம்பழமா? சரி, அந்த தங்க மாம்பழத்தை அந்த திருடன் வந்து எடுக்கிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணிருந்தீங்க? அவனை அப்பவே தடுக்க வேண்டியதானே? அந்த திருடன் பேரு மாயவேஷி. அவன் ஒரு விதமான மந்திர பொடியை பயன்படுத்தி என்ன சுய நினைவை இழக்க வச்சுட்டான். அதுக்கப்புறம் என் தலை மேல இருந்து 5 மாம்பழத்தை எடுத்தான். அப்போதான் அவன் கிட்ட இருந்த கிரீடம் தவறுதலா என் தலைமையிலே நின்றுடுச்சு. சரி, அந்த தங்க மாம்பழத்தெல்லாம் கொண்டு வந்து உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் பேச்சு மாறாம நாக இளவரசியோட கிரீடத்தை என்கிட்ட கொடுத்துடணும். நான் பேச்சு மாற மாட்டேன். ஆனா நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த மாயவேசி மிகப்பெரிய தந்திரக்காரன். அவன் உன்னை சுலபமா ஏமாத்திடுவான். நானும் அவன் வலையில விழுந்து தான் என்னோட தங்க மாம்பழத்தை எல்லாத்தையும் இழந்தேன். அதன் பிறகு முத்தரசு அங்கிருந்து கோட்டையை நோக்கி புறப்பட்டான். மந்திர மரம் சொன்ன கோட்டை இதுதான் நினைக்கிறேன். ஆனால் கோட்டையே இவ்வளோ பாழடைஞ்சு போய் கிடக்கு. இதுக்குள்ளே யார் இருக்க போறா? நமக்கு வேற வழி இல்லை. உள்ளே போய் தான் பார்த்தாகணும். யாராவது இந்த கோட்டையில் இருக்கீங்களா? யாராவது இருந்தா என் முன்னாடி வாங்க. உங்களால் எனக்கு ஒரு உதவி ஆக வேண்டியிருக்கு. யாராவது இருந்தா ஏதாவது குரலாவது கொடுங்க. யார் இந்த கோட்டையில் இருக்கிறது? பல மணி நேரம் அந்த கோட்டையில் சுற்றித் திரிந்த முத்தரசு சிறிது களைப்படைந்தான். அதனால் அந்த கோட்டையின் ஒரு இடத்தில் அமர்ந்து சிறிது இளைப்பாறினான். யாருமே இந்த கோட்டையில் இருக்கிற மாதிரி தெரியலையே. ஆனால் அந்த மந்திர மரம் அந்த திருட மாயவேஷி இந்த கோட்டையில் இருக்கிறதா நம்மக்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிது. ஆனால் இங்கே யாரும் இருக்கிற மாதிரி தெரியலையே. இப்போ நான் என்ன பண்ணுறது? எங்கே போய் தேடுறது? எனதான் அடுத்து என்ன செய்வது என்று அறியாமல் முத்தரசு புலம்பிக் கொண்டிருந்தான். அப்பொழுது அங்கு குறுக்கும் நெடுக்குமாக யாரோ ஓடுவது போல் தோன்றியது. அதை பார்த்த முத்தரசு, யார் அது? யார் அங்கே ஓடுறது? கொஞ்சம் நில்லுங்க, நான் கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும். என்னால் உங்களுக்கு எந்த ஆபத்தும் இருக்காது, என்னை நம்புங்க. கொஞ்சம் நில்லுங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசியே ஆகணும் எனக் கூறிக்கொண்டு ஓடும் அந்த நபரை முத்தரசு துரத்திச் சென்றான். அப்பொழுது திடீரென ஒருவித பொடியை அவன் முகத்தில் யார் தூவினான். இது? இது என்ன பொடி? இது எதுக்கு என் முகத்தில் தூவுனீங்க? அதன் பிறகு கண்களை துடைத்துக் கொண்டு பார்த்த முத்தரசிற்கு ஒரே ஆச்சரியம். அது அது அம்மா, நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க? நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே? அம்மா நில்லுங்க, ஏன் என்னை பார்த்து பயந்து ஓடுறீங்க? நான் தான் உங்கள் பையன் முத்தரசு, தெரியலையா உங்களுக்கு? அம்மா, எதுக்காக அம்மா என்னை பார்த்து பயந்து ஓடுறாங்க? ஆ, இப்படி தானே அம்மா போனாங்க, காணோம். அம்மா, அம்மா, இங்க என்ன நடக்குது? நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க? யார் உங்களை என்ன பண்ணா? என்னை சுற்றி என்னதான் நடக்குது? ஒன்றுமே புரியலையே எனக்கு. உனக்கு எதுவும் புரியலனா புரியுற மாதிரி நான் சொல்றேன். நீயா? நான் தான் சிவலிங்க பூவை கொண்டு வந்து தரேன்னு சொன்னனே, அதுக்குள்ளே எங்கள் அம்மாவை ஏன் இங்கே கொண்டு வந்த? எங்கள் அம்மாவை நீ தான் கொன்னியா? உனக்கு கொடுத்த கால அவகாசம் முடிஞ்சிடுச்சு. அதனாலதான் உங்க அம்மாவை நான் கொன்னேன். இப்போ உன்னையும் கொல்ல போறேன். நீயும் உங்க அம்மா கூடயே போய் சேரு.